கஷ்டப்பட்டு படிக்காத என் குழந்தையை இஷ்டப்பட்டு படி, ரொம்ப இஷ்டமா படி. இஷ்டமாக படித்தால்தான் நீ என்னையெல்லாம் சாதிக்க நினைக்கிறாயோ அதையெல்லாம் சாதிக்க முடியும். கற்றலில் ஒரு தேடலை வை. ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தராங்களா, அந்த சப்ஜெக்ட்ல உன்னுடைய ஊன் உயிர் எல்லாவற்றையும் அதுல கலந்து அப்படி அப்படி பாரு, அதை பாரு. சில நேரங்கள்ல நம்மள படிக்க விடாம தடுக்கிற விஷயம் எதுன்னு நான் சொல்றேன். சரியா இருந்தா அக்னாலேஜ் பண்ண. சத்தியமா சொல்றேன், டீச்சர்ஸ்க்காகவோ அந்த ஸ்கூலினுடைய ஹெட்டுக்காகவோ நான் இங்க பேச வரல. உனக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன், உனக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன் வாழ்க்கையினுடைய எழுச்சிக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நான் லாங்குவேஜ் டீச்சர், ஐ எம் a லாங்குவேஜ் டீச்சர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம். BA தமிழ், MA தமிழ், MPhil தமிழ், B.Ed தமிழ், PhD தமிழ், எல்லாம் தமிழ். தமிழ்ல எனக்கு எது பேசினாலும் புரியும், எது படிச்சாலும் புரியும், எது 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 பேசினாலும் புரியும். என்னை யாராவது திட்டினாலும் புரியும், பாராட்டினாலும் புரியும். புரியாம நான் நின்னதே கிடையாது. எனக்கு எல்லாமே புரியும். ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னால நான் ஒண்ணு படிச்சேன், எனக்கு புரியல. உனக்கு புரியுதான் பாருங்க. எத்தனை பேருக்கு தமிழ் புரியாது? அவனை கொஞ்சம் வெளில அமைச்சிரு, கொஞ்சம் நேரத்து. தமிழ் புரியாதுன்னா கை தூக்குனா உனக்கு புரியுதுன்னு அர்த்தம். அது கூட புரியல பாரு உனக்கு. ஒண்ணும் இல்ல, வெரி சிம்பிள். எனக்கு நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன், பயங்கர ஷார்ப். நான் அந்த பாடத்தை படிக்கிறேன், எனக்கு புரியல. நீ நிமிந்து உட்கார், உனக்கு புரியுதான் பார். நிமிந்து உட்கார்ந்துதான் புரியும். வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். எனக்கு புரியல பிள்ளைகளே, ரொம்ப நாளா புரியல. இப்போ இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால லஞ்ச் டைம் இருந்ததா, பிரிட்டோ சார் வந்திருந்தாரு. உங்களெல்லாம் லஞ்சுக்கு இது பண்ணிட்டு வந்திருந்தார். அவர் ஸ்கூலுக்கு வர அப்போ வந்துகிட்டே இருக்கிற எனக்கு வந்து ஒரு டவுட், ரொம்ப நாளா ஒரு டவுட். நான் ஸ்பீக்கர் தானே? அந்த ஸ்பீக்கரை சொல்லல, I am a speaker. ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி என்னது? சில விஷயங்களை நாலேஜ் இருக்கணும். she must know something, she or he. இது என்னன்னு தெரியணுமா இல்லையா எனக்கு? what is this? எனக்கு தெரியல. 20 வருஷமா பேசுறேன், எனக்கு தெரியல. நான் நினைச்சு பார்த்தேன், சரவணன் சார் வேற புதிய தலைமுறையில இருந்து சொல்றார், பிரிட்டோ சார் இப்படி, பிரிட்டோ சார் அப்படி, சூப்பர்மேன், அவர் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி 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 காதை நிரப்பி அனுப்பி இருந்தாங்க. எனக்கு ஒரு நிறைய பிள்ளைங்கள் படிக்கிறாங்க மேடம், 3000 பிள்ளைங்களுக்கு மேல படிக்கிறாங்க, அவங்கள நான் வந்து ரொம்ப இதுவா செலுத்திட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு எனக்கு போன்ல வேற சொன்னாரா. கொஞ்சம் மரியாதை வேற வந்துருச்சு அவர் மேல. அங்கிருந்து வெளில கிளம்பும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்ததுல நிறைய காலமா, இந்த மைக்னா என்னன்னு தெரியலன்னு. ஒரு பாவம், இந்த அவர் வேற இவ்வளவு காலமா தமம் மாதிரி பிள்ளைங்களை வச்சு இப்படி பாடம் நடத்திக்கிட்டு அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இவ்வளவு நாளா தெரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னு பிரிட்டோ சார் கூட, சார் பிரிட்டோ சார் 1 நிமிட், எஸ் ப்ரொஃபசர் அப்படின்னாரு அவரு. எஸ் ப்ரொஃபசர். சார் ஒரு டவுட் சார். என்ன ப்ரொஃபசர்? நான் பேச வரும்போது எனக்கு முன்னால கருப்பா ஏதோ வைக்கிறாங்க சார். உடனே அவர்ல சேச்ச அப்படி எதுவும் நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன், இல்ல சார் அது இருந்தா தான் சார் நான் பேசவே முடியுது, அது அப்படி வச்சுட்டு இது கொண்டெல்லாம் வேற வைக்கிறாங்க சார் அதுக்கு முன்னால, எனக்கு என்னன்னு தெரியல சார். அவர் கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சுட்டு திடீர்னு அதிர்ச்சி ஆனாரு. நீங்க எதை பத்தி பேசுறீங்க சார்? எனக்கு முன்னால வச்சாதான் சார் என் பேச்சு அப்படியே எல்லார்கிட்டையும் போகுது, அது என்ன சார்? எதுக்குமே டென்ஷன் ஆனாத பிரிட்டோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு. ப்ரொஃபசர் உங்களுக்கு மைக் என்னன்னு தெரியாதா? தெரியாது சார். உண்மையா சொல்லுங்க, தெரியாதா?
தெரியாது சார். ஐயோ, உன்னையோ ஒரு பேச்சாளர்னு நினைச்சு என் பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்காக உன்னை அங்கிருந்து வரவழைச்சிட்டேனே. மைக்ல என்னன்னு தெரியாது உனக்கு. முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 3 நிமிஷம் கிளாஸ் எடுத்தாரு. இந்த நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் மைக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் படிச்ச அந்த வார்த்தை புரிதவர். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். இப்ப புரிதவர். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். தெரிஞ்சு போச்சுங்க. எனக்கு ஒரே ஒரு திட்டுதான், முட்டாள் அப்படின்னு திட்டிட்டு சொல்லி தந்தார், அவ்வளவுதான். நாம பல நேரங்களில் எதுக்கு தெரியுமா கவலைப்படுறோம்? என்ன திட்டிருவாங்களோ மிஸ், ஒரு டவுட், இது கூட புரியல உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. நீ அப்படி சொன்ன, இது கூட புரியல உனக்குன்னு சொன்னாங்கன்னா நீ என்ன சொல்லு? ஆமா புரியல, சொல்லி கொடு. என்னையா எதிர்த்து பேசுற? ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லி கொடு. உன் இன்டர்னல்ல கை வச்சிருவோம், பிராக்டிக்கல் எழுத விட மாட்டேன். எழுத விடாத, சொல்லி கொடு. உன்னை எக்ஸாமினேஷன் எழுத விட மாட்டேன். எழுத விடாத, சொல்லி கொடு. எக்ஸாமினேஷனை விட முக்கியமானது அந்த பாடத்தை தெரிந்து கொள்வது. நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே, பாடத்தை நான் ஒன்னு சொல்றேன், ஸ்கூல்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு பீரியட் இருக்கு. பிடி பீரியட் கிடையாது, லைப்ரரி பீரியட் கிடையாது, அதெல்லாம் படிக்க வேணாம், அதெல்லாம் கிடையாது. கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். ஏ அப்பா, இதுல நமக்கு ஒரு துரோகி இருப்பான், இல்ல இருப்பா கூட, போய் கூட்டிட்டு வருவான். பாத்திருக்கியா? போய் அவ கூட்டிட்டு வருவாங்க. நாம உட்கார்ந்துகிட்டு இருப்போம் ஜாலியா. அந்த மிஸ் வரலன்னா அதை விட ஆகாத மிஸ் வந்து உட்காருவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கிளாஸ்ல 40 பேர் இருக்கிறாங்க, கிளாஸ்ல டீச்சர் வரல, 39 பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த ஒரு பையன் மட்டும் யோசிக்கிறான், இவ்வளவு நாளா ஃபீஸ் கட்டி இதோ எக்ஸாமினேஷன் கிட்ட வருது, இந்த போர்ஷன் இன்னும் முடிக்கல, அந்த மிஸ் வந்து வந்தாங்களான்னு தெரியல, போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடணும், அந்த பாடத்தை என்னன்னு கேட்டுறணும்னு எந்த குழந்தை நினைக்கிறதோ அந்த குழந்தை தான் ஜெயிக்க பிறந்த குழந்தை. பி செல்ஃபிஷ், பி செல்ஃபிஷ் இன்சைட் த கிளாஸ். உன்னுடைய டீச்சர் பாடம் எடுக்கவில்லை என்றால் ஏன் எடுக்கவில்லை? எனக்கு எடுக்க வேண்டுமே, வந்து தயவு செய்து வகுப்பை எடுத்துவிட்டு பிறகு மற்ற வேலைகளை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் பேராசிரியர்களாகவும் நிர்வாகிகளாகவும் வருகிறார். நல்ல பி செல்ஃபிஷ் குழந்தைகளை. நான் ஒன்னு சொல்றேன், கல்வி கற்பதற்கான இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். Don't let them go. And the minutes said, don't let them go. அப்படி பிடிச்சு ஃப்ரீஸ் பண்ணி வை. Seize your day. எப்பொழுதுமே அலர்ட்டா இருக்கு. Stay alert. Be aware. இந்த stay alert and be aware தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திப்பதற்கான மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். பல நேரங்கள்ல நம்ம ஆயத்தமாகவே இருக்கிறது இல்லைங்க. நம்ம ப்ரிப்பரேஷனே இல்ல நமக்கு. இதெல்லாம் என்ன மீட்டிங்னு நினைக்கிற? இதெல்லாம் என்னத்துக்காக இந்த மீட்டிங்? உன்னை ப்ரிப்பேர் பண்றதுக்கான மீட்டிங். என்ன ப்ரிப்பரேஷன்? நீ எத்தனை பேர் இங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து உலகத்திலேயே ரொம்ப விரும்புற, ரொம்ப நேசிக்கிற, நான் மதத்தை கடந்து நான் சில பேரை உண்மையிலேயே ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். நான் யாரையும் பார்த்து வியக்கிறது இல்லை. நான் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வியக்கிறது இல்லை. ஜஸ்ட் என்ன நானே ஸ்குவீஸ் பண்ணிப்பேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. வாட் இட் இஸ், வாட் ஹி இஸ். ஏன் கலாம் வந்து இவ்வளவு புகழ் பெற்றார்? பிரணாப் முகர்ஜி நல்லவர் தானே, இப்ப இருக்கிறாரு பிரசிடென்ட். அவரை பத்தி ஏன் அவ்வளவு பேச மாட்டேங்கிறோம்? ஏன் கலாம் பத்தி பேசுறோம்? தமிழர்ன்றதுக்காகவா? கிடையாது. He did something to the community. He did something for the human community, human mankind. ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டாருங்க அவரு. அதுக்காக தான் அவரை புகழ்கிறோம். எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அந்த தெய்வம், தூதர் அதெல்லாம் விட்டுருங்க, கடவுள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என்ன மேன்ங்க, ஒரு மனுஷன் அப்படி வந்து நின்னா எல்லா ஆத்மா வந்து மண்டிடுமா அவர் முன்னால. என்னது அது? உனக்கு தெரியுமா? the quality of Jesus Christ is he never react,
he is a proactive personality. இப்ப நம்மள யாராவது ஒருத்தன் கூப்பிடுறா, ஏய் சுரேஷ் இங்க வாயா, ஹே அப்படின்னு போயிருவே. நீ என்ன அப்படின்னு கேட்டனா you are proactive. ஹே அப்படின்னு போயிட்டனா you are reactive. மச்சான் வரியா, நாம ஜாக்சன் துரை பார்த்துட்டு வரலாம், அப்படியா இன்னைக்கா ஓகே அப்படின்னு சொன்னா you are reactive. இல்லடா அப்பா இன்னைக்கு ஊர்ல இல்ல, நாளைக்கு தான் வருவாரு, அப்பாட்ட கேட்டோம்னா அவர் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுவாரு, நாளைக்கு வேணாலும் போலாம் அப்படின்னா you are proactive. இல்லடா அப்பா விட மாட்டாருடா, பேசி பார்க்கலாம்டா, அப்புறமா பார்க்கலாம், காசு இல்லடா அப்புறம் பார்க்கலாம், ஏதேனும் ஒண்ணு உன்னை பற்றி நீ கவலைப்பட்டால் நீ வந்து proactive. Jesus Christ is a proactive personality. என்ன proactiveங்க? அவர் பேசுறாருங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன், ஒரு விஷயம் வருது, நான் அப்படியே சொல்றேன், உனக்கு புரியுதான் பார், புரியலனாலும் வாங்கி வச்சுக்க, உனக்கு புரியும், ஒரு நாள் கண்டிப்பா புரியும். வேதம் இல்லையா, வளர வளர புரியும். இப்போ இல்லைன்னா கூட அடுத்த மாசம் புரியலாம், அடுத்த மாசம் இல்லைன்னா கூட மார்ச் மாசத்துல கண்டிப்பா புரிஞ்சிடும், புரிஞ்சுதான் ஆகணும். மார்ச் மாசம் புரியலனாலும் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா புரிஞ்சிடும், சத்தியமா புரியும் நான் சொல்ற வார்த்தை. ஆனால் நான் தியானிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், மார்ச் மாசம் இல்லாமல் ஜூலை மாசத்திலேயே அது உனக்கு புரிந்து விட வேண்டும் என்று. ஜூலையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். நீ பாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன ஒரு கதை, அப்ளிகேஷன். குழந்தைகளை டூ அப்ளை. இந்த கான்செப்ட் மட்டும் சொல்றேன், சொல்லணும்னு தோணுது அதனால சொல்ல, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல, சொல்லணும்னு தோணுது, வருது மைண்ட்ல, சொல்றேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன கதை, அந்த மாதிரி விவேகானந்தர் சில கதைகள் சொல்லி இருக்கார், அந்த மாதிரி முகமது நபி சில கதைகள் சொல்லி இருக்கிறார், கிருஷ்ணன் சில கதைகளை சொல்லி இருக்கிறான். எவ்வளவு பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் தெரியுமா இவங்க எல்லாம், காந்தியடிகள் சொல்லி இருக்கிறார். அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன ஒரு கதை, பைபிள்ல பதிவு செய்யப்பட்ட கதை. நிறைய பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், திடீர்னு அவங்களுக்கு ஒரு அசிரீரி, அத்தனை பேருக்கும் கேக்குது, உங்கள் மணவாளன் வந்து கொண்டிருக்கிறார், போய் அவரை அடையாளம் கண்டு அவரோடு நீங்கள் ஐக்கியமாக்கிக் கொள்ளுங்கள். இது சவுண்ட் வருது, எல்லாருமே கன்னியாஸ்திரிகள், அத்தனை பேரும் எழுந்திருச்சு தயாராகிறாங்க, மணவாளனை சந்திக்க தயாராகிறாங்க. நன்ஸ் எல்லாருமே கன்னியாஸ்திரிகள் தயாராயிட்டு போகும்போது அத்தனை பேரும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆயத்தத்தை செய்கிறார்கள். என்னன்னா, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லாருமே ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டார்கள், கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். எல்லாருடைய தீப்பந்தமும் கையில வச்சுக்கிட்டு போகும்போது அதில் சில புத்திசாலி கன்னிகைகள், ரொம்ப ரொம்ப கீன கவனி, சில புத்திசாலி கன்னிகைகள் கூடுதலாக எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள், போய் காத்திருக்கிறார்கள். மணவாளன் வருவதற்கு காலதாமதமாகிறது, உடனே தீபத்தை பந்தத்தை ஏற்றிக் கொள்கிறார்கள், பந்தத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். மீண்டும் காலதாமதமாகிறது. கையில் எடுத்துக்கொண்டு வந்த தீபங்கள், அந்த தீப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தீபம் அணைய தொடங்குகிறது. உடனே புத்திசாலி கன்னிகைகள் தன் கையில் இருந்த எண்ணெயை, கூடுதலான எண்ணெயை அதில் போட்டு அதை எரிய விட்டுக் கொண்டார்கள். கூட புத்தியற்ற கன்னிமார்கள் அந்த புத்திசாலி கன்னிமார்களை பார்த்து கேட்டார்களாம், எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன், எங்கள் தீபமும் அணைந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், எங்கள் தீபத்திற்கு, தீப்பந்தத்திற்கு அந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது, எங்களிடத்தில் கூடுதலாக இல்லை, நீங்கள் போய் எண்ணெய் விற்பனர்களிடம் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியா என்று சொல்லி எண்ணெய் விற்பனர்களை, அணைந்த தீபத்துடன் எண்ணெய் விற்பனர்களை தேடி ஓடுகிறார்கள் அந்த புத்தியற்ற கன்னிமார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எண்ணெய் விற்பனையாளர்களிடம் போன அந்த வினாடியில் மணவாளன் வந்து விட்டார். புத்திசாலி கன்னிகைகள் எரியப்பட்ட தீப்பந்தத்துடன் மணவாளனை அடையாளம் கண்டு அவரோடு சென்று கோயிலில் கடவடைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் எண்ணெயை வாங்கிக் கொண்டு எரிகின்ற தீபத்தோடு ஓடி வந்து பார்க்கிறார்கள், மணவாளன் வந்து விட்டு போய்விட்டார். கன்னிகைகளை காணோம், என்ன செய்வது என்று தவித்தபடி கோயிலை நோக்கி ஓடுகிறார்கள். கோயில் கதவு மூடப்பட்டிருக்கிறது. கதவை தட்டுகிறார்கள். குழந்தைகளை, நாங்கள் உங்கள் மணவாட்டிகள் வந்திருக்கிறோம், கதவை திறங்கள், நாங்கள் காத்திருந்தோம் உங்கள் வருகைக்காக, கதவை திறங்கள். உள்ளிருந்து குரல் கேட்கிறது, நான் வந்தபொழுது நீங்கள் இல்லை, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, என் மணவாட்டிகளோடு நான் உள்ளே வந்து விட்டேன், நீங்கள் திரும்பலாம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. இந்த கதைக்கு பெயர் என்ன தெரியுமா? ஆயத்தமாக இருங்கள். பி ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப். பிரிப்பரேஷன். நம்மில் எத்தனை பேருக்கு பிரிப்பரேஷன் இருக்கு?
பிரிப்பரேஷன் இல்லன்னு வச்சுக்கோங்க, கூடுதலான ஆயத்தம் இல்லன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உலகத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாதுங்க. போன வருஷம் 500க்கு 540 பிள்ளைங்க வாங்குச்சு. என்னங்க பண்றது? What is the extra preparation? உன்னிடத்தில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? இன்னைக்கு அதை நோக்கி போகுது. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த 500 மார்க், அந்த 1200 மார்க் வாங்குறதுக்கே இங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இல்ல கூடுதலான ஆயத்தத்துக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? கூடுதலான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த கடமைகளை நீங்கள் ரொம்ப விரைவாக முடித்தாக வேண்டும். பி ப்ரிப்பேர். நான் ஒன்னு சொல்றேன், இந்த மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் வரைக்கும், வர்ற ஏப்ரல் மாசம் வரைக்கும் தயவு செஞ்சு உன் படிப்பு விஷயத்துல 2 பேரை மட்டும் நம்பாத. வாழ்க்கை நீ என்னவாக போகிறாய் என்கின்ற முடிவெடுக்கின்ற பொழுது 2 பேரை மட்டும் நம்பாத. அவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, உன் இடது பக்கத்துலயும் உன் வலது பக்கத்துலயும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை கேட்டு எந்த முடிவும் எடுத்துறாத, அதுங்களுக்கே ஒன்னும் தெரியாது. பல நேரங்களில் உண்மையான விஷயத்தை சொல்லி தரவும் மாட்டானுங்க. உன்னை மட்டும் நீ நம்பு, உன் ஆசிரியரை நம்பு, உன் புத்தியை நம்பு, உன்னுடைய பிரிப்பரேஷனை நம்பு, உன்னுடைய நோட்ஸை நம்பு, உன்னுடைய காலை நேரம். காலை பாரு, 24 மணி நேரங்கள் உன் தலையணையில் இறைவன் வைக்கிறான். 24 hours. இன்னிலிருந்து கால்குலேட் பண்ண. ஜூலை 2 24 hours கடந்துருச்சு. ஜூலை 3 இருந்து எக்ஸாமினேஷன் இருக்கிற வரைக்குமான அவர்ஸை கால்குலேட் பண்ண. அந்த அவர்ஸ்ல என்னென்ன யூனிட் படிச்சு முடிக்க போற, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு நீ டார்கெட் பண்ண. நான் ஒன்னு சொல்றேங்க, மாநிலத்தில், பாண்டிச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து வரலாம். ஆனா யூ ஷுட் ப்ரிப்பேர். ரொம்ப பேய்த்தனமா ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த அளவிற்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா, யூ ஷுட் பிஹேவ் லைக் a hell. ஆனா ஒன்னு சொல்றேன், சூறாவளிகளை சந்தித்தால் தான் உன்னால் தென்றலை ருசிக்க முடியும். மிகப்பெரிய போராட்டத்தை ரசிக்காமல் உனக்கு அமைதியை ரசிப்பதற்கான ஒரு தகுதி கிடையாது என்பதை மட்டும் நீ நல்லா யோசிச்சு வச்சுக்க. உனக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீ சரியாக எப்படி பயன்படுத்துவது, உனக்கான சூழலை எப்படி பயன்படுத்துவது, புத்தியை எப்பவுமே ஆன்ல வை, சிந்திச்சுக்கிட்டே இரு. லேர்னிங் நடந்துகிட்டே இருக்கட்டும். இறையன்பு சார் தினத்தந்தில சாக்ரட்டிஸ் பத்தி ஒரு நாள் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார் சார். என் வாழ்க்கையில அதை படித்ததற்கு பிறகு நான் வேறு, அது படித்ததற்கு முன்னால் நான் வேறு. சாக்ரட்டிஸ் பத்தி இறையன்பு சார் ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். இறையன்பு சார் எழுதுறாருன்னா அது நிச்சயமா ரொம்ப ஆத்தென்டிசிட்டிக்கான ஒரு நோட். சாக்ரட்டிஸ் பத்தி சொல்றாருங்க. நம்ம எத்தனை பேருக்கு சாக்ரட்டிஸ்னா யாருன்னு தெரியும்? சாக்ரட்டிஸ் யாருங்க? சாக்ரட்டிஸ் டீச்சர்ஸும் ஜவாப் சொல்லலாம், பதில் சொல்லலாம். He is a very good. He is a philosopher. யாராவது ஒரு சாக்ரட்டிஸ் உடைய பிலாசபியை சொல்ல முடியுமா? நான் ஒன்னு சொல்றேன், சாக்ரட்டிஸ் பிலாசபியை எவனாலும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. சாக்ரட்டிஸ் உடைய பிலாசபி என்ன தெரியுமா? ஸ்மால் questions, raise questions. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நான் சொல்றேன், யார் தெரியுமா புத்திசாலி? நல்ல ஆன்சர் எழுதுறவ புத்திசாலின்னு சொல்லலாம் கிடையாது. வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு பாடத்தை படிக்கின்ற பொழுது யார் ஒருவர் கேள்விகளை எழுப்புகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகளை தவிர பதிலை படிக்கின்றவர்கள் அல்ல புத்திசாலிகள். questions, raise questions. why not? ஆப்பிள் விழுதுங்க, ஆப்பிள் விழுதுன்றது இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா ஒருத்தன் leads to knowledge. ஓ, புவியீர்ப்பு சக்தியால் தானா கண்டுபிடித்தான் இல்லையா? அந்த क्वेश्चन போச்சு இல்லையா? இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எஜுகேஷன், விஸ்டம் போகுதுங்க. ஏன்? ஓ, இதான் பதில். ஓ, மேல கீழே இருந்து மேல போன எல்லாரும் மறுபடியும் மேல இருந்து கீழே தான் வருமா? விஸ்டம். क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருக்கணும். why not? இதாங்க சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் இந்த क्वेश्चंस கேட்டான்றதுனாலேயே அவனுக்கு இந்த உலகம் அளித்த தண்டனை என்ன தெரியுமா? விஷம் அருந்தி சாகணும். ஜெயில பிடிச்சு போட்டாங்க. விஷம் அருந்திட்டு நடந்துகிட்டே இருக்கணுமா, இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கணுமா. அப்பதான் அந்த விஷம் ஏறி சாவான். அவருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு 2 நாள் இருக்கு. ஆனா அவர் பிராக்டிஸ் பண்றார் நடந்து. அதாங்க சாக்ரட்டிஸ். நடந்துகிட்டே இருக்கார். அப்போ இந்த மாதிரி சுவர், அந்த சுவருக்கு பின்னால ஒருத்தன் ஏதோ ஒரு மியூசிக் ஒண்ணு வாசிக்கிறான். அது இவருக்கு கேக்குது. இது இறையன்பு தந்த தகவல். சாக்ரட்டிஸ் சாவறதுக்கு 2 நாள் முன்னால அவன் கேட்கிறான் ஒரு மியூசிக்க.
அப்போ அப்படி சத்தம் போட்டு கேட்டானா, தோழனே நீ வாசிக்கின்ற பாட்டு எனக்கு தெரியும், ஆனா நீ ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய், அது என்ன கருவி அப்படின்னு கேட்கிறார். பின்னால் இருந்து அங்கிருந்து பதில் இருக்கு. யார் இது கேள்வி கேட்பது? நான் சாக்ரட்டிஸ் தோழனே. ஓ சாக்ரட்டிஸ், உன்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். இந்த மவுத் ஆர்கனால் தான் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கருவியின் பெயர் மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னானாம், எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தியை நீ தந்தாய். மவுத் ஆர்கன் வைத்துக் கொண்டு இந்த பாட்டை வாசிக்க முடியும் என்று நான் கற்றுக்கொண்டேனே. சரி, என் வீட்டில் மவுத் ஆர்கன் இருக்கிறது, எனக்கு மவுத் ஆர்கனை வாசிப்பது எப்படி என்று தெரியாது, நீ சொல்லி தருவாயா? அவன் சிரிச்சானா. சாக்ரட்டிஸ், மவுத் ஆர்கன் உன் வீட்டில் இருக்கிறது, மவுத் ஆர்கன் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, என்னால் உனக்கு சொல்லி தர முடியும். இருந்தாலும் நீ எப்படி அதை வாசிக்க முடியும்? 2, நீ இன்னும் 2 நாளில் சாக போகிறாய். இதை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இன்றைக்கும் சாக்ரட்டிஸ் என்று சொன்னவுடன் நீங்கள் அறியாத சின்ன குழந்தைகள் கூட he is a philosopher னு சொன்னீங்களா, அவன் செத்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கூட சாக்ரட்டிஸ் தெரியுது நமக்கு. நம்ம தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியல, ஆனா சாக்ரட்டிஸ் நமக்கு தெரியுது இல்ல? என்ன சாதனை அது? என்ன சொன்னான் சாக்ரட்டிஸ் தெரியுமா? சாக்ரட்டிஸ் சொன்ன பதிலை நீ இன்றைக்கு உன் டைரி குறிப்புகளில் போய் எழுதி வைத்துக்கொள். சாக்ரட்டிஸ் சொன்னான், ஏ தோழனே, நான் 2 நாளில் சாக போகிறேன் என்பது உண்மை, ஆனால் நான் சாவதற்கு முன்னால் இந்த மவுத் ஆர்கனை வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? இதை வாசிக்க தெரியும் என்கின்ற எண்ணத்தோடு நான் சாவதுதான் எனக்கான நிம்மதி என்று சொன்னான். சாகும் பொழுதும் கூட எதையேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் சாக்ரட்டிஸ். சாவில் கூட எதையேனும் நினைக்க வேண்டும் என்று நினைத்தானே, எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானே. வாழக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம், நமக்கான வாய்ப்பு படிப்பு. நான் ஒன்னு சொல்றேங்க, எத்தனை பேர் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்ன மேனியான்னு தெரியல, மொபைல் மேனியா. இந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் இவரை பார்த்து வேண்டுமாக இல்லை என்று சொல்லலாம், கண்டிப்பாக இருக்கும். அந்த மொபைல் இல்லாமல்லாம் உங்களால இருக்க முடியாது. இன்னைக்கு சூழல் அப்படி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்கா? இருக்கா? பயன்படுத்துகிறீர்களா? வீட்டிலே சேஃப்டியா சத்தம் போடுவீங்க அப்போதான் எஸ் அப்படின்ட்டு. சில பேருக்கு ஒரு மேனியா இருக்கு, என்னன்னா ஒருத்தனும் கூப்பிட்டு இருக்க மாட்டான், இருந்தாலும் அந்த வால்பேப்பரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறது. எவனாவது கூப்பிட்டு இருப்பானோ அதுல ஒரு மெசேஜ் போடுறது, வாட் ஆர் யூ டூயிங் டா? பதிலே வராது. அப்புறம் பதில் வர, ஐ எம் ஸ்டடியிங் டா. உடனே ஐ எம் ஆல்சோ ஸ்டடியிங் டா. வாட் யூ ஸ்டடிடா? பழா போன மேத்ஸ் தான் ஸ்டடியிங் டா. ஐயோயோ, அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும், வெரி டஃப் நோ? எஸ் டா. ஓகே, வாட் ஆர் யூ ஸ்டடியிங் டா? பதில் வராது. பதில் வரலையே, ஏன் பதில் வரல? ஹே, ஐ எம் ஆஸ்கிங் யூ வாட் ஆர் யூ டூயிங் டா. மறுபடியும் 20 என்ன செஞ்சு கிழிச்ச நீ இந்த 20 நிமிஷம்? இந்த சாட்டிங்கால உனக்கு என்ன நன்மை நடந்தது? டைம் தான் வேஸ்ட் ஆனது, டைம் தான் போச்சு. யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், யாராவது கிட்ட நம்ம சாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது டைம் ஈட்டிங் ஃபேக்டா? ரிஜெக்ட் பண்ண. Don't allow to steal your time. Time is more precious.